பெயர் வந்து ஸ்ரீ ஜெஸ்மிலா. நான் வந்து 9th grade படிக்கிறேன். இது வந்து ஒரு பெரிய எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. அதோட நான் இங்க வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டேன். முதலாவது வந்து படிச்சு கொடுத்த அண்ணாமார் அக்காமாருங்கெல்லாம் நிறைய எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அதோட கைவேலைகளை செஞ்சு வந்து ரொம்ப பிரயோஜனமான விடயங்களை எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம எங்களுக்கு விளையாட்டுகள் வச்சு விளையாட்டுல இருந்து ரொம்பவுமே முக்கியமான விஷயங்களை வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம எங்களுக்கு ஃப்ரீயா விஆர் ஸ்ரீலங்காவில இருந்து எங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துருக்கீங்க. அதுக்காக ரொம்ப நன்றி. இன்னமும் இந்த நாள் இதுக்கப்புறம் மறக்கவே ஏதாவது விஏபி. என் பேர் வந்து நிசன்சுலா. நான் வந்து ஏழு படிக்கிறேன். நான் எங்களோட ஊர் வந்து பெவர்லி கீழ்பிரிவு தெனியால. இன்னைக்கு வந்து பெவர்லி ஸ்டேஷன்ல வந்து 5 பேர் கொண்ட குழு வந்துச்சு. அவங்க வந்து எங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஒரு கேம் வச்சாங்க. ஒரு ஸ்டோவை வச்சு எப்படி வந்து ஒரு பில்டிங் மோசமான பில்டிங் கட்டுறது அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நாங்க வந்து நிறைய வந்து கட்டி பார்த்தோம். ஆனா வந்து அது வந்து ஒழுங்கா சக்சஸ் ஆகல. அதுக்கப்புறம் எல்லாத்தோட கருத்துக்களையும் ஒன்றிணைச்சு நாங்க வந்து ஒரு பில்டிங் கட்டினோம். அதுதான் நாங்க வந்து கட்டணும் அவசரமான பில்டிங்கா காணப்பட்டுச்சு. அப்ப வந்து அவங்க வந்து சொன்னாங்க, இந்த கிட்ட இருக்க உங்க டீம்ல இருக்க குறைபாடு இதுதான், நிறை இதுதான் அப்படின்னு சொன்னாங்க. அந்த டைம் வந்து நாங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். சரி நம்ம இப்படி செஞ்சிருந்தா இதை விட அழகா செஞ்சிருக்கலாம், இப்படி செஞ்சிருந்தா இப்படி செஞ்சிருக்கலாம் அப்படின்னு நிறைய ஐடியா வந்து எங்களுக்குள்ள வந்துச்சு. அதுக்கப்புறம் 2வதா வந்து அரசர், அடிமைகள், மக்கள் அப்படிங்கிற ஒரு கேம் ஒன்று விளையாண்ட 3 சைட்ல இருந்தோம். அது 3 தரப்பினரும் வந்து 3 இடத்துலயுமே வந்து நின்று பார்க்கும்போது யாருமே யாருக்கும் அடிமை இல்லை. அவங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு அப்படிங்கறது வந்து நாங்க இது மூலியமா தெரிஞ்சுக்கிட்டோம். அதோட வந்து இந்த விஆர் ஸ்ரீலங்கா அவங்க குழுக்கு வந்து ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து நிறைய பிள்ளைகள் இருக்காங்க பாடசாலைக்கு செல்றவங்களுக்கு. அவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. ஏன்னா பாடசாலைக்கு செல்றதுக்கு வந்து கொப்பி இல்ல, பேக் இல்ல அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நிறுவனத்தின் மூலம் ஒரு கொப்பி கொடுத்தீங்க. அதுக்கு வந்து ரொம்ப நன்றி. அதோட மெரி கிறிஸ்துமஸ் உங்க அனைவருக்கும்.